ஹாய் மக்களே, நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். பொதுவாகவே நாங்கள் தூத்துக்குடியில் எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போவோம்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ரூ. 10 ஷாப்பிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக போவோம். அதுக்கப்புறம் ஷிரோன் பார்க் வந்து கண்டிப்பாக போயிட்டு வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பிளேஸ்க்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 10 ஷாப்பிங் தான். பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சுருப்பாங்க. ரூ. 10னா ரூ. 10 மட்டும் இல்லைங்க. ரூ. 10லேருந்து 100, 150, 200 வரைக்குமான எல்லா திங்ஸஸுமே இருக்கும். க்ளீனரு, எக் பீட்டர், அதுக்கப்புறவு நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ அதை மட்டும் தான் வாங்கினோம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் வீடியோ. இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20, 30, அப்புறம் 10 எல்லா ரேஞ்சுக்குள்ளேயுமே இருந்துச்சு. பொதுவாகவே ஷாப்பிங் போய் நம்ம ஏதாவது வாங்கிட்டு வர்றதை விட ஷாப்பிங் போகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படி யாரெல்லாம் ஷாப்பிங் போக மட்டும் செய்வீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பாட்டில் ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக இயரிங் தான் இருந்தது. நான் ஒரு 2, 3 இயரிங் வாங்கினேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மற்ற 2 பேரெல்லாம் ஹைப்பரில் இருக்காங்கன்னு ஃபோன் வந்தது. நாங்கள் உடனே கடகடன்னு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு டைரெக்டாக நாங்கள் வந்து வேலவன் ஹைப்பர் வந்து கிளம்பிட்டோம். ஹைப்பருக்கு வந்தாலே காலேஜ் டைமில் ஒர்க் பண்ண டைம்லலாம் அடிக்கடி வந்தது தான் ஞாபகத்துக்கு வரும். இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் எல்லோரும் வாங்குறதுக்கு வந்துட்டோம். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சது ஒன்று ஒன்று எடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ரேட் தான் எனக்கு என்னவோ முன்னாடிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. எல்லா ஃப்ளோருமே போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் இங்கேயே ஹைப்பர்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்ன இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக வந்து வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பியாச்சு. இனிமேல் எப்போ பார்க்க போகிறோன்னே தெரியல. அதுக்கப்புறம் நான் நேராக எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேருந்து நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லைனா மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கீங்களா? அப்படிங்கிறவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் தட்டி விடுங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.